ஸ்டடி சென்டர் சேலம். நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா யூஜி டிஆர்பி ஜுவாலஜியில் யூனிட் 7ல் டெவலப்மெண்ட் பயாலஜி பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா போன கிளாஸில் வந்து கிளீவேஜ் பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கண்ட்ரோலிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் கிளீவேஜ் பார்க்க போகிறோம். அதாவது கிளீவேஜை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் அதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கிளீவேஜை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபேக்டர் எதெல்லாம் அப்படின்னா டெம்பரேச்சர், மீடியம், யோக், சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனைசேஷன் அண்டு மைட்டோசிஸ். இந்த ஒரு 5 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த 5 ஃபேக்டரை நீங்கள் கிளியராக படிச்சிருக்கணும். ஒரு கிளீவேஜை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் டெம்பரேச்சர், மீடியம், யோக், சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனைசேஷன் அண்டு மைட்டோசிஸ். நெக்ஸ்ட்டு யோக், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் யோக் ஆன் கிளீவேஜ். கிளீவேஜில் யோக்குடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னா யோக் அஃபெக்ட் போத் த ரேட் அண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் த கிளீவேஜ். இம்பார்ட்டண்ட். யோக் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கிளீவேஜில் அந்த கிளீவேஜ் பேட்டர்னையும் அதனோட ரேட்டை வந்து என்ன பண்ணுமா அஃபெக்ட் பண்ணுதான். எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அபண்டன்ட் யோக் ஸ்லோ கிளீவேஜ். அதிகமாக யோக் இருந்துச்சுன்னா கிளீவேஜ் ஸ்லோவாக நடக்கும். பிளாஸ்டோமியர் ரிச் இன் யோக் டிவைடட் ஸ்லோவர் அண்ட் ரிமைன் லார்ஜர். அப்போ யோக் வந்து கம்மியாக இருக்கிறதுனால யோக் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கிளீவேஜ் வந்து குறைவாக நடைபெறுகிறது. அதே போல் பிளாஸ்டோமியர்னா என்னது, கிளீவேஜ் ஆகக்கூடிய ஒவ்வொரு செல்ஸும் என்னதாகும் அப்படின்னா ஸ்லோவாக தான் டிவைட் ஆகும். அண்ட் ரிமைன் லார்ஜர். பிளாஸ்டோமியர் வந்து எப்போ ஸ்லோவாக நடக்கும் அப்படின்னா யோக் வந்து கம்மியாக இருக்கும் போது அதனுடைய டிவிஷன் வந்து கம்மியாக இருக்கிறது. யோக் இஸ் கான்சன்ட்ரேட்டட் அட் த வெஜிடல் போல். வெஜிடல் போலில் யோக்குடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா இருக்குது அப்படின்னா ஸோ கிளீவேஜ் இஸ் ரிட்டார்டட். அங்கே கிளீவேஜ் நடக்காது. யோக்குடைய கான்சன்ட்ரேஷன் வெஜிடல் போல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளீவேஜ் வந்து ரிட்டார்டட், குஞ்சியதாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ராக் எக் எடுக்கிறீங்க. ஃப்ராக் எக்கில் ஃபஸ்ட்டு கிளீவேஜ் ஃபரோ ஸ்டார்ட் அட் அனிமல் போல். ஏன்னா ஃப்ராக் என்ன லெசித்தல் எக் அப்படின்னா டீலோ லெசித்தல் எக்குன்னு படிப்பீங்க. அப்போ அனிமல் போலில் யோக் வந்து அதிகமாக லெஸ் யோக் இருக்கிறதுனால குறைவாக இருக்கிறதுனால அதனுடைய ஃபஸ்ட்டு கிளீவேஜ் என்னதாகும் ஃபரோ ஸ்டார்ட் அட் அனிமல் போல். ஏன்னா அங்கே வந்து யோக்கோடைய கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. அண்ட் எக்ஸ்டெண்ட் ஃபஸ்ட்டு அனிமல் போலில் தான் கிளீவேஜ் நடக்குது. அதுக்கு பிறகு தான் எங்கே போகுது அப்படின்னா வெஜிடல் போலுக்கு போகுது. அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளீவேஜ் வந்து எந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக நடைபெறும் அப்படின்னா அனிமல் ஹெமிஸ்பியரில் வந்து கிளீவேஜ் ஃபாஸ்டராக நடைபெறும். அனிமல் அப்படின்னா ஆன்டீரியர்னு கூட சொல்லலாம். இது வெஜிடலில் வந்து ஸ்லோவராக தான் நடைபெறும். இன் ஆம்பியாக்சிஸ் எதில் ஃப்ராகில் தான் கிளீவேஜ் இஸ் ஃபாஸ்டர் இன் அனிமல் போல் வெஜிடல் போல் படிப்பீங்களா, அதான் அங்கே அனிமல் ஹெமிஸ்பியர் வெஜிடல் ஹெமிஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க. இன் ஆம்பியாக்சிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிட்டில் யோக்கா தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே படித்தோம் யோக்கு கம்மியாக இருந்தால் கிளீவேஜ் வந்து ஃபாஸ்ட்டாக நடைபெறும். யோக்கு அதிகமாக இருந்தால் கிளீவேஜ் வந்து குறைவாக தான் நடைபெறும். அது பார்த்துக்கோங்க. இன் ஆம்பியாக்சிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிட்டில் யோக் இருக்கிறதுனால இங்கே என்ன கிளீவேஜ் நடைபெறுகிறது, ஹோலோபிளாஸ்டிக் கிளீவேஜ் நடைபெறுகிறது. அதாவது ஈக்குவல் பிளாஸ்டோமியர் ஃபுல்லாகவே என்னதான் நடைபெறும் அப்படின்னா பிளாஸ்டோமியர் வந்து ஈக்குவலாக டிவைட் ஆகும். அடுத்து இன்னும் ஃப்ராக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்ஈக்குவல் கிளீவேஜ். ஃப்ராகில் என்ன கிளீவேஜ், அன்ஈக்குவல் கிளீவேஜ். ஏன் அப்படின்னா ஸ்மால் பிளாஸ்டோமியர் அட் அனிமல் போலில் சின்னதாக தான் பிளாஸ்டோமியர் இருக்குது. அதுவே வெஜிடல் போல் எடுக்கிறதுனால வெஜிடல் போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா லார்ஜ் பிளாஸ்டோமியர் இருக்கிறதுனால ஃப்ராகில் அன்ஈக்குவல் கிளீவேஜ். இது கூட இம்பார்ட்டன்ட். ஃப்ராகில் என்ன டைப் ஆஃப் கிளீவேஜ், அன்ஈக்குவல் கிளீவேஜ். ஏன்னா அனிமல் போலில் வந்து ஸ்மால் பிளாஸ்டோமியர் இருக்குது. அதே போல் வெஜிடல்
போல வந்து லார்ஜ் பிளாஸ்டோமியர் இருக்குது அப்படின்னால. இன் ஃபிஷஸ் அண்ட் பேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் என்னதாக இருக்கும், மேக்ஸிமம் யோக் ப்ரெசண்டாக இருக்கும், அதிக அளவு யோக் வந்து ப்ரெசண்டாக இருக்கும். அதனால கிளீவேஜ் வந்து கம்மியாக தான் நடைபெறும். இதில் என்ன நடைபெறும் அப்படின்னா ஒன்லி சைட்டோபிளாஸ்மிக் டிஸ்க் அட் அனிமல் பூல் டிவைட் ஆகும். சைட்டோபிளாஸ்மிக் அனிமல் பூலில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாஸ்மிக் டிஸ்க் வந்து என்னதாகுது, டிவைட் ஆகுது. டிவைட் ஆகி அது வரக்கூடிய ஒவ்வொரு செக்மெண்ட்டும் என்ன கிளீவேஜில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா மீரோபிளாஸ்டிக் கிளீவேஜ். இது புக்கில் கொஞ்சம் பெருசெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் கண்டென்ட், இவ்வளவு நீங்கள் படித்தா போகும். இப்போ வந்து ஃப்ராகை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அனிமல் பூலில் வந்து கிளீவேஜ் வந்து அதிகமாக நடைபெறுகிறது, வெஜிடல் பூலில் கம்மியாக நடைபெறுகிறது. இதுவே ஆம்பியாக்சிஸ் எடுத்தோன்னா லிட்டில் யோகு தான் இருக்குது. அதனால ஹோலோ பிளாஸ்டிக் கிளீவேஜ் ஈக்குவலாக என்ன நடக்கும் அப்படின்னா பிளாஸ்டோமியர் வந்து டிவைட் ஆகும். ஃப்ராகை எடுத்துக்கிட்டிங்கன்னா அனிமல் பூலில் ஃபாஸ்ட்டாக நடைபெறும், வெஜிடல் பூலில் கம்மியாக நடைபெறும்னு பார்த்தோமா. அப்போ அனிமல் பூலில் சின்ன சின்ன பிளாஸ்டோமியர் உருவாகுது. இதுவே வெஜிடல் பூலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லார்ஜர் பிளாஸ்டோமியர் உருவாகுது. அதனால அன்ஈக்குவல் கிளீவேஜில் கொண்டு வரோம். இன் ஃபிஷஸ் அண்ட் பேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் அது கொஞ்சம் நிறைய அதிகமாக யோக் இருக்கிறதுனால சைட்டோபிளாஸ்மிக் டிஸ்க் வந்து என்னதாகுது, டிவைட் ஆகி ஒவ்வொரு செக்மெண்ட்டாக மாறுது. அந்த செக்மெண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா மீரோபிளாஸ்டிக் கிளீவேஜ் நடைபெறுகிறது. அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எக் சைட்டோபிளாசம் ஆர்கனைசேஷன்ஸ். கிளீவேஜோடைய கண்ட்ரோலிங் ஃபேக்டரில் ரெண்டாவது ஃபேக்டர் என்ன பார்த்தோம் அப்படின்னா எக் சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனைசேஷன்ஸ். சைட்டோபிளாஸ்மிக் ஃபேக்டர் டிட்டர்மைன் த கிளீவேஜ் பிளான்ஸ் அண்ட் பிளாஸ்டோமியர் சைஸ். என்னது கொடுத்துருக்காங்க, சைட்டோபிளாஸ்மிக் ஃபேக்டரும் ஒரு கிளீவேஜ் பிளான்ஸை ஒரு டிட்டர்மைன் பண்ணுது. ஒரு எக்கோடைய கிளீவேஜ் பிளான்ஸ் அண்ட் பிளாஸ்டோமியர் சைஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அது ஒரு ஃபேக்டர். எப்படி யோக் டிட்டர்மைன் பண்ணுதோ அதே போல் சைட்டோபிளாஸ்மிக் ஃபேக்டர் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சி அர்ச்சின் எக் எடுக்கிறீங்க. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய பிளாஸ்டோமியர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஐசோலேட் பண்ணி எடுக்கிறோம். ஐசோலேட்டட் பிளாஸ்டோமியர். அந்த ஐசோலேட்டட் பண்ண அந்த பிளாஸ்டோமியர் என்ன பண்ணுமா அப்படின்னா தனியாக நம்ம பிரித்து எடுத்தாலும் அது என்னதாகும், கண்டினியூ கிளீவேஜ் ஆஸ் இட் இன்ஃபேக்ட் முழு கண்டினியூவாக என்ன பண்ணும் அது அப்படின்னா கிளீவேஜ் அந்த அதில் வந்து செல் டிவிஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஆஸ் இஃப் இன்டாக்ட் முழுமையாக என்னதாகும் அப்படின்னா கண்டினியூவாக வந்து கிளீவேஜ் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த கிளீவேஜ் பிளான் ப்ரீ டிட்டர்மைன் இன் சைட்டோபிளாசம். ப்ரீ டிட்டர்மைன்னா என்ன படித்தோம் ஏற்கனவே, டிட்டர்மைன் இன்டிட்டர்மைன் படிச்சிங்களா. இந்த செல்லு இந்த ஆர்கனாக தான் மாறணும் அப்படின்னு அதில் ஏற்கனவே என்னதாகும் இருக்கும், என்னது டிட்டர்மைன் பண்ணி வச்சிருக்கு. இதில் கிளீவேஜ் பிளான்ஸ் ப்ரீ டிட்டர்மைன் எங்கே, இன் சைட்டோபிளாசம். எக்ஸாம்பிளுக்கு ஹையர் மேமல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளீவேஜ் ப்ரொடியூஸ் அன்ஈக்குவல் பிளாஸ்டோமியர். ஓகேவா, ஹையர் அனிமல்ஸில் ஃபஸ்ட்டு கிளீவேஜ் வந்து அன்ஈக்குவல் பிளாஸ்டோமியரை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் எப்படி அன்ஈக்குவல் பிளாஸ்டோமியர் உருவாகுது அப்படின்னா லார்ஜர் பிளாஸ்டோமியர் டிவைடு ஃபாஸ்டர் அண்ட் திஸ் எஃபெக்ட் பர்சிஸ்ட் என்னது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். இதில் ஒரே ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுருக்கணும், கரு உணவு அதிகமாக இருந்தால் கிளீவேஜ் வந்து கம்மியாக தான் நடைபெறும். அதே போல் லார்ஜர் பிளாஸ்டோமியர் உருவாகிறது டிவைடட் ஃபாஸ்டர். லார்ஜர் பிளாஸ்டோமியர் என்னதாகும், ஃபாஸ்ட்டாக வந்து டிவைட் ஆகும். இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எக் சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனைசேஷன்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இது சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுருக்கலாம் அப்படின்னா சைட்டோபிளாசம் தான் ப்ரீ டிட்டர்மைன் கிளீவேஜ் பிளான்ஸில் சைட்டோபிளாசம் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரீ டிட்டர்மைன் பண்ணுது. எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சி அர்ச்சினில் பிளாஸ்டோமியரை நீங்கள் ஐசோலேட் பண்ணாலும் அது கண்டினியூவாக என்ன பண்ணும், நார்மல் கிளீவேஜ் பண்ணுது. இதுவே மேமல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்ஈக்குவல் பிளாஸ்டோமியர் தான் இருக்குது. லார்ஜர் பிளாஸ்டோமியர் வந்து ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகுது. இது ஒரு கண்டிஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இவ்வளவுதான்.
இதில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ்னாலே உங்களுக்கு தெரியும், செல் டிவிஷன் நடைபெறும். செல் டிவிஷன் நடைபெறும் போது அங்கே என்னெல்லாம் நடைபெறுகிறது அப்படின்னா கிளீவேஜ் வரும்போது கிளீவேஜ் இன்வால்வ் நியூக்ளியர் அண்ட் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன்ஸ். இல்லை 2 மெயின் பாயிண்ட் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். இன்செக்டில் நியூக்ளியர் டிவிஷன் வித்தவுட் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன். இதுவே ஹென்ஸோட எக் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைட்டோபிளாஸ்மிக்கில் தான் டிவிஷன் நடைபெறுகிறது வித்தவுட் நியூக்ளியர் டிவிஷன்ஸ். இந்த 2 பாயிண்ட்டும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மாற்றி மாற்றி உங்களுக்கு கொஸ்டினில் கேட்கலாம். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸில் கிளீவேஜில் 2 பேர் நடைபெறாங்க. ஒன்று நியூக்ளியர் அண்ட் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் நடைபெறுகிறது. இந்த இன்செக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூக்ளியர் டிவிஷன் ஒன்லி நடைபெறுகிறது வித்தவுட் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன்ஸ். இதுவே ஹென்ஸோட எக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் மட்டும் நடைபெறுகிறது வித்தவுட் நியூக்ளியர் டிவிஷன். சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, செல்லு எந்த ஷேப்பில் இருக்குது அந்த ஷேப்பை பார்த்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டைரக்ஷனை பார்த்து தான் செல் டிவிஷன் நடைபெற்று ஈக்குவல் செல்ஸ் உருவாகுது அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஹெட்விக் லா. அதாவது செல் எந்த ஷேப்பில் இருக்குது, நியூக்ளியஸ் எந்த இடத்துல இருக்குது, சென்டரில் இருக்குது. அப்போ என்னதாகுது, ஸ்பிண்டில் அலைன் வித் லாங்கஸ்ட் ஆக்சஸ். அதாவது செல் எந்த டைரக்ஷனில் நீளமாக இருக்குது அந்த இடத்துல ஸ்பிண்டில் உருவாகுது. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா புரோட்டோபிளாசம் வந்து கட் ஆகுது. அப்போ வந்து கட் ஆகும்போது 2 டாக்டர் செல் உருவாகுது. இதுதான் ஹெட்விக் லா. எந்த இடத்தை பார்த்து செல்லு எந்த இடத்துல அதிகமாக இருக்குதோ அதை பார்த்து கட் பண்ணக்கூடியதான் ஹெட்விக் லா. இதுவே பல்ஃபோர் லா என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்பிண்டில் எலாங்கேட்ஸ் இன் டைரக்ஷன்ஸ் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதாவது செல்ல டிவிஷன் நடக்கும்போது ஸ்பிண்டில் ஃபைபர் உருவாகும். அந்த எந்த டைரக்ஷனில் வந்து அந்த ஸ்பிண்டில் எலாங்கேஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குதோ அந்த இடத்துல என்னதாகும் அப்படின்னா செல் டிவிஷன் நடைபெறுகிறது. அதாவது செல் டிவிஷன் நடைபெறும் போது ஸ்பிண்டில் ஃபைபர் உருவாகுது. ஸ்பிண்டில் ஃபைபர் உருவாகும் போது எந்த டைரக்ஷனில் வந்து லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குதோ அந்த இடத்துல தான் 2 டாட்டர் செல்ஸ் டிவைட் ஆகி 2 டாட்டர் செல் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எளிதாக ஈஸியாக சொல்லணும், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குதோ அந்த இடத்துல தான் ஸ்பிண்டில் வந்து எலாங்கேட் ஆகி 2 டாட்டர் செல்ஸ் வந்து உருவாகுது. அடுத்து வந்து பல்ஃபோர் லா என்ன சொல்கிறாருங்க, கிளீவேஜ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு அமௌண்ட் ஆஃப் யோக் மீட்ஸ் டிவிஷன்ஸ். ஒன்றும் இல்லை, இது ஈஸி தான். என்ன அப்படின்னா நம்ம படித்தோம் தெரியுமா, யோக்கோடைய கான்சன்ட்ரேஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கிளீவேஜ் கம்மியாக நடைபெறும். யோக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா கிளீவேஜ் வந்து கம்மியாக நடைபெறும். அதே போல் யோக்கு வந்து குறைவாக காணப்பட்டா கிளீவேஜ் வந்து அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பல்ஃபோர் லா. இது வந்து கிளீவேஜ் ரேட் வந்து இன்வர்ஸ்லி தலைகீழாக தான் இருக்கும். எதோட, யோக்குடைய அமௌண்ட். யோக் அதிகமாக இருந்தால் கிளீவேஜ் கம்மியாக நடைபெறும், யோக்கு கம்மியாக இருந்தால் கிளீவேஜ் அதிகமாக நடைபெறும். இதுதான் லாஸ் ஆஃப் கிளீவேஜில் ஃபர்ஸ்ட் லா என்ன அப்படின்னா சாட்ச் லா. இதில் ஒரு செல்லு வந்து 2ஆக டிவைட் ஆகுது. ரைட் ஆங்கிள் ஞாபகம் வச்சுருக்கணும், 90 டிகிரின்னு ஞாபகம் வச்சுருக்கணும், அவ்வளோதான். ரைட் ஆங்கிளில் கட் ஆகுதுப்பா அப்படின்னு. ஹெட்விக் லா வந்து என்னதாகுது அப்படின்னா நியூக்ளியஸ் வந்து சென்டரில் இருக்குது. எந்த இடத்துல ஸ்பிண்டில் ஃபைபர் உருவாகுதோ அந்த இடத்துல என்னதாகும், கட் ஆகுது. அந்த டிவிஷன் வந்து ரைட் ஆங்கிளில் கட் ஆகுதுன்னு சொல்லக்கூடியதான் ஹெட்விக் லா. பல்ஃபோர் லா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பிண்டில் வந்து எங்கே வந்து லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், ஒரு எக்கில் எந்த இடத்துல லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதோ அந்த இடத்துல வந்து ஸ்பிண்டில் வந்து எலாங்கேட் ஆகி செல்லுவல் டிவிஷன் வந்து நடைபெறுகிறது. அதில் வந்து ஸ்பிண்டில் எலாங்கேஷன் ஒரு வேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா பல்ஃபோர் லா. இதுவே ஹெட்விக் லா வந்து ஸ்பிண்டில் அலைன் வித் லாங்கஸ்ட் ஆக்சஸ், அதை ஞாபகம் வச்சிங்கன்னா ஹெட்விக் லா. இதில் சர்ச் லா வந்து ரைட் ஆங்கிள், ப்ரீவியஸ் ரைட் ஆங்கிள், அது ஞாபகம் வச்சிங்கன்னா சர்ச் லா. இது வந்து பல்ஃபோர் என்ன வருவாங்க அப்படின்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு அமௌண்ட் ஆஃப் யோக்குன்னு வரும்போது பல்ஃபோர் லா.
எது படிக்காட்டாலும் இதுதான் சிம்பிளாக உங்களுக்கு கான்செப்ட் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. சாட்ச்லாம் என்னது? டாட்டர் செல், ஈக்குவல் டாட்டர் செல் ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்து கட் ஆகும்போது ரைட் ஆங்கிள் பிளான்ல கட் ஆகுது. அவ்வளோதான், போதும். ஹெட்விக் லாவில் என்னதாகும்? ஸ்பிண்டில் அலைன் வித், மனப்பாடமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பிண்டில் அலைன் வித் லாங்கஸ்ட் ஆக்சஸ்ன்னு ஒரு வேர்டு கொடுத்துருப்பா. கண்டிப்பாக இந்த வேர்டு இல்லாமல் கொஸ்டின் இருக்காது. ஸ்பிண்டில் அலைன் வித் லாங்கஸ்ட் ஆக்சஸ் கொடுத்திருந்தாலே ஹெட்விக் லா. பல்ஃபோர் லா என்ன சொல்லுது? ஸ்பிண்டில் எலாங்கேட், ஸ்பிண்டில் வந்து எலாங்கேட் இன் லீஸ்ட் ரெசிஸ்டன்ட் டைரக்ஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா பல்ஃபோர். ஃப்ளூகர் லா. பல்ஃபோர்னா என்ன வருவாங்க? இன்வர்ஸ்லி, கிளீவேஜ் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த அமௌண்ட் ஆஃப் யோக் வரும்போது பல்ஃபோர் லா. ஃப்ளூகர்ஸ், ஓகே, இந்த வேர்டு நான் தப்பாக ப்ரொனவுன்சியேஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃப்ளூகர்ஸ் லா. ஃப்ளூகர்ஸ் தான் ஸ்பிண்டில் எலாங்கேட்ஸ் இன் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டைரக்ஷன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேட் மேப், விதி வரைபடம் அப்படின்னு படிப்பீங்க. என்ன விதி? ஒரு செல்லில் எந்த செல்லு எந்த ஆர்கனாக மாறணும் அப்படின்னு விதி இருக்குது. அதை தான் நம்ம இதில் கொண்டு வரோம் அப்படின்னா ஃபேட் மேப்பில் கொண்டு வருவோம். ஃபேட் மேப் இஸ் ஏ டோப்போகிராஃபிக்கல் மேப். இது ஒரு டோப்போகிராஃபிக்கல் மேப். எதனுடைய டோப்போகிராஃபிக்கல் மேப்? எக்குடைய டோப்போகிராஃபிக்கல் மேப். எக்கில் யார்? பிளாஸ்டுலா. இதில் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் என்ன அப்படின்னா, ஃபேட் மேப்பை எந்த ஸ்டேஜில் வரைவீங்க அப்படின்னு கேட்டால் பிளாஸ்டுலா ஸ்டேஜ். இது இம்பார்ட்டன்ட். ஃபேட் மேப்பை எந்த ஸ்டேஜில் வரைவீங்க? பிளாஸ்டுலா ஸ்டேஜில் வரைவீங்க. இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. that shows which region will develop into which specific organs or tissues in the future embryo. இது என்ன பண்ணுது? ஃபேட் மேப்பு எந்த ஏரியா வந்து ஃபியூச்சர் எம்பிரியோவில் எந்த ஆர்கனாக மாறணும், எந்த டிஷ்யூவாக மாறணும் அப்படின்னு ஒரு வரைபடத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த ஃபேட் மேப். ஃபேட் மேப்பில் எந்த ஸ்டேஜில் வருவீங்க? பிளாஸ்டுலா ஸ்டேஜை வருவீங்க. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெவலப்மெண்டல் ப்ளூ பிரிண்ட் தருது. இந்த ஏரியா நீ இதுவாக தான் மாறும், இந்த ஏரியா கையாக தான் மாறும், இந்த ஏரியா காலாக தான் மாறும் அப்படின்னு ஒரு ப்ளூ பிரிண்டை தருது. இட் ஹெல்ப் ட்ரேஸ் த ஆரிஜின் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் செல்ஸ் டியூரிங் எம்பிரியோஜெனிசிஸ். எம்பிரியோஜெனிசிஸ் அப்போ ஒரு செல்லுடைய ஆரிஜின் அண்ட் மூவ்மெண்ட்டை தருகிறது. இதுதான் ஃபேட் மேப், விதி வரைபடம். எந்த செல்லு எந்த ஆர்கனா மாறணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அதை சொல்லக்கூடியதான் இந்த ஃபேட் மேப். அடுத்து வந்து மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஃபேட் மேப்பை. ஃபேட் மேப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 2 மெயின் மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் மெத்தட், இன்னொன்று வந்து நேச்சுரல் மெத்தட். இந்த நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டிஃபிஷியல் மெத்தட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. நான் அதை அப்படியே ஃப்ளோ சார்ட் வழியாக கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் இதையே படித்தா போதும், சூப்பராக. இதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இதில் எல்லாமே வந்துடும். வேற புக் எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆர்டிஃபிஷியல்னா என்ன? ஏதாவது என்னது ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது நம்மவாவே உருவாக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செல் எந்த ஆர்கனாக மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லை 3 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து விட்டல்ஸ்டெயின், இன்னொன்று வந்து கார்பன் பார்ட்டிகிள்ஸ், இன்னொன்று வந்து ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். வைட்டல்ஸ்டெயினில் நீங்கள் என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா அகார் சோக்டு இன் டை பிளேஸ்ட் ஆன் எம்பிரியோ ஸ்டெயின் ஒன்லி கான்டாக்ட் த செல்ஸ். அதாவது நீங்கள் அகார் பிளேட்டை எடுக்கிறீங்க, அதில் டை விடுறீங்க, பிளேஸ்ட் ஆன் த எம்பிரியோ ஸ்டெயினை விடுறீங்க, அதில் எம்பிரியோ வைக்கிறீங்க. ஸ்டெயின் ஒன்லி கான்சன்ட்ரேட்டட் செல். இந்த இடத்துல செல்லு இந்த ஒரு அகார் ஜெல்லை எடுத்து அதில் டை மிக்ஸ் பண்ணி ஒரு எம்பிரியோ அதில் வைக்கும்போது அதில் எங்கெல்லாம் செல் இருக்குதோ அந்த செல்லெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வைட்டல் ஸ்டெயின் போய் அட்டாச் ஆகி இந்த இடத்துல தலை உருவாகும். இந்த செல்ஸ் வந்து தலையாக மாறப்போகுது, இந்த செல்ஸ் கையாக மாறப்போகுதுன்னு நமக்கு என்ன பண்ணுமா? அப்ளை பண்ணி காட்டுமா? இப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதற்கு நிறைய டை விடுவீங்க. வைட்டல் ஸ்டெயினில் யூஸ் பண்ணக்கூடிய டைஸ் எதெல்லாம் அப்படின்னா ஜானஸ் கிரீன், நைல் ப்ளூ, நியூட்ரல் ரெட். இதை வைட்டல் ஸ்டெயின் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எம்பிரியோவுடைய ஃபேட் மேப்பை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா வைட்டல், விவின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வோகர்ட். எந்த இயர்? 1925. இவ்வளோதான் புக். அதை பெருசாக கொடுத்துருப்பாங்க. இவ்வளோதான் இருக்குது. ஒன்று வந்து வைட்டல் ஸ்டெயினை யூஸ் பண்ணி நம்ம ஃபேட் மேப்பை கண்டுபிடிக்கிறோம்.
எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு அகார் மீடியத்தை எடுக்கிறீங்க, அதில் டை போடுறீங்க, அதில் எம்ப்ரியோ வைக்கும்போது அந்த ஸ்டெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த இடத்துல ஆர்கன் உருவாகக்கூடிய செல்ஸ் இருக்கோ அங்கே போய் என்னதாகும் காண்டாக்ட் பண்ணும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். என்னெல்லாம் டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜானஸ் கிரீன், நைல் ப்ளூ, நியூட்ரல் ரெட், இந்த வைட்டல் ஸ்டெயினை யூஸ் பண்ணி நம்ம ஃபேட் மேப்பை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னது ஓகோட். எந்த இயர்? 1925. அடுத்து வந்து கார்பன் பார்ட்டிகளையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேட் மேப்பை கண்டுபிடிக்கலாம். அந்த மெத்தடை சொன்னவர் யார் அப்படின்னா ஸ்ப்ராட், SPRATT, ஸ்ப்ராட் தான் சொன்னார். இவர் என்ன சொல்றாருன்னா, கார்பன் பார்ட்டிகளை அப்ளைடு ஆன் த சர்ஃபேஸ், அப்ளைடு டு சர்ஃபேஸ் மார்க் செல் மூவ்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணலாம். கார்பன் பார்ட்டிகளை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபேட் மேப்பை கண்டுபிடிக்கலாம். அதை கார்பனை வந்து அந்த எந்த செல்லை மார்க் பண்ணணுமோ அதை வந்து அதுக்கு செல்லுக்கு மேலே வச்சுட்டு நம்ம அதனுடைய மூவ்மெண்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை சொன்னவர் வந்து ஸ்ப்ராட். ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸா, அதாவது கார்பன் 14, P32, பாஸ்பரஸ் 32, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு செல்லு எந்த ஆர்கனாக மாறப்போகுது அப்படின்னு கூட கண்டுபிடிக்கலாம். இந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை வச்சு நம்ம எப்படி ஃபேட் மேப்பை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னவர் வந்து லிப்பி. அதை எழுதிக்கோங்க, LIBBY, லிப்பி தான் கண்டுபிடிச்சாங்க. அது நான் இதை கொண்டு வரல, புக்கில் இல்லை, அதனால நம்ம கொண்டு வரல. இது இவ்வளோதான் ஆர்டிஃபிஷியல் மார்க்கிங்கில் கொடுத்துருக்காங்க. புக்கில் ஒரு பேஜே நமக்கு கொடுத்துருப்பாங்க. நமக்கு இவ்வளவுமே போதும், மெயின் பாயிண்ட்டே இவ்வளோதான். வைட்டல் ஸ்டெயின், கார்பன் பார்ட்டிகிள், ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எழுதி கூட வச்சுக்கலாம் நீங்கள். அடுத்து வந்து இது வந்து ஆர்டிஃபிஷியலாக இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதுவே வந்து நேச்சுரல் மார்க்கிங்னா என்னது? நேச்சுரலாக பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியும், இந்த ஆர்கன் இதுவாக தான் மாறப்போகுது அப்படின்னு நேச்சுரலாகவே நமக்கு தெரியும். அதான் சம் எக் ஹாவ் நேச்சுரலி டிஃபரண்ட் கலர்டு ஏரியாஸ் இருக்கும், பிக்மெண்ட் கலர்ஸ் இருக்குது. நேச்சுரலாகவே இந்த கலர் எல்லோவாக இருக்குதா, இது வந்து ஹெட்டாக மாறும், ரெட்டாக இருக்குதா, இது வந்து டெய்லாக மாறும் அப்படின்னு சொல்லி நேச்சுரலாகவே என்னதாகும் நம்மளால் பார்க்க முடியும். திஸ் கேன் பி அப்சர்வ்ட் டைரக்டாகவே நம்ம என்ன பண்ணலாம், நேச்சுரலில் எந்த ஒரு ஸ்டெயினிங் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாகவே நம்ம அப்சர்வ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் எக்ஸிஸ்ட் போத் இன்வெர்டிபிரேட் அண்ட் வெர்டிபிரேட். இந்த நேச்சுரல் மார்க்கிங்கில் நம்ம இன்வெர்டிபிரேட்லையும் கண்டுபிடிக்கலாம், வெர்டிபிரேட்லையும் கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து ஃபேட் மேப் இன் ஃப்ராகில் எதை எடுக்கிறோம் அப்படின்னா செனோஃபஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அட் 32 செல் ஸ்டேஜ் நோ விசிபிள் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரீஜியன்ஸாக. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செனோஃபஸில் 32 செல் ஸ்டேஜ் வர எந்த ஒரு ரீஜனையும் நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ நம்ம எதை பண்ணுறோம் அப்படின்னா டைஸை யூஸ் பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியல் டையை யூஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லிப்போஃபிலிக் டையான டில்லை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். லிப்போஃபிலிக் டையான டில்லை வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த டில் வந்து ஒரு ஃப்ளூரோசன்ஸ் டை. இது என்ன பண்ணோம் அப்படின்னா செல்லில் இருக்கக்கூடிய செல் மெம்பரைனை வந்து ஸ்டெயின் அப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் 2 டை, இந்த 2 டையை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கா போதும். செனோஃபஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 செல் ஸ்டேஜ் வரை எந்த ஒரு விசிபிளான ரீஜனும் தெரியாது. அதனால் 2 டையை யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து லிப்போஃபிலிக் டை, இது வந்து டில், எக்ஸாம்பிள் டில்லு கொடுத்துருக்காங்க. இந்த டில் வந்து ஒரு ஃப்ளூரசன்ஸ் டை. இது வந்து பிளாஸ்மா மெம்பரைனில் போய் அட்டாச் ஆகி கண்டுபிடிக்கிறது ஒரு விச் ஆர்கன் இருக்குது, விச் செல் விச் ஆர்கனாக டெவலப் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஹெல்ப் பண்ணுது. அடுத்து வந்து ரொடாமைன் லேபிள்டு டெக்ஸ்ட்ரான். ரொடாமைன் லேபிள்டு டெக்ஸ்ட்ரான்னா என்ன அப்படின்னா இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இது ஒரு ஹை மாலிகுலர் வெயிட். அதனால இது என்ன பண்ணாது அப்படின்னா செல் மெம்பரைனில் பாஸ் ஆகாது. அதனால நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ரோஜனியில் இன்ஜெக்ட் பண்ணுவீங்களாம். ஊசி மருந்து போடுறது போல் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இது பிளாஸ்மா மெம்பரைனில் வந்து பாஸ் ஆகாததுனால நம்ம என்ன பண்ணலாம், இன்ஜெக்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுதான் ஃபேட் மேப் இன் ஃப்ராக், அதாவது செனோஃபஸில் 2 டைஸ் தான் மெயினாக யூஸ் பண்ணுறீங்க. ஒன்று வந்து லிப்போஃபிலிக் டைஸ், இன்னொன்று வந்து ரொடாமைன் லேபிள்டு டெக்ஸ்ட்ரான்.
அடுத்தது மெயினான இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் இது. அந்த நம்ம செனோபஸ் படித்தோம்ல, செனோபஸில் நீங்கள் டையை யூஸ் பண்ணி எந்த செல் எந்த ஆர்கனாக மாறும்னு கண்டுபிடிச்சிங்களா? அதே போல் தான், அதுதான் இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். புக்கில் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ஃப்ளோ சார்ட்டில் எல்லாமே நான் கொண்டு வந்துட்டேன். ரீஜியன் வெஜிடல் போல். அப்போ செனோபஸோடைய ரீஜியனான வெஜிடல் போலில் என்ன செல் டைப்பு? யோக்கு மேக்ரோமியர் இருக்குது, தெரியுமில்ல? யோக்கு வெஜிடல் போல் தான் யோக் வந்து அதிகமாக இருக்குது. அந்த யோக் வந்து வெஜிடல் போல் எதுவாக மாறும் அப்படின்னா எண்டோடோமாக மாறுது, கட்டாக மாறும். அனிமல் போல் வந்து மைக்ரோமியர், அன்இக்குவல் கிளீவேஜ்னு படிச்சிங்களா? இது எதுவாக மாறுது? எக்டோடோமா மாறுது. அடுத்து வென்ட்ரல் சைடு ஆஃப் த அனிமல் ஹெமிஸ்பியர் எதுவாக மாறுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய செல் டைப் எபிடெர்மல் எக்டோடோம். எபிடெர்மல் எக்டோடோம் இது நீங்கள் ஆர்கனைசேஷனில் படிப்பீங்க. எபிடெர்மல் எக்டோடோம் எதுவாக மாறுது? எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ் எதுவாக மாறும்? எபிடெர்மிஸ்னா எது? ஸ்கின்னு. எது? வென்ட்ரல் சைடு ஆஃப் த அனிமல் ஹெமிஸ்பியர். எந்த ரீஜியன்? வென்ட்ரல் சைடு ஆஃப் த அனிமல் ஹெமிஸ்பியர். இதனுடைய செல் டைப் என்ன? எபிடெர்மல் எக்டோடோம். அது எதுவாக மாறுது? ஃபியூச்சரில் எபிடெர்மிஸாக மாறுது. அடுத்தது இதுவே வென்ட்ரல் சைடு ஆஃப் த அனிமல் ஹெமிஸ்பியர். இதுவே டார்சல் சைடு ஆஃப் அனிமல் ஹெமிஸ்பியர் எதுவாக மாறுது? நியூரல். டார்சலில் வந்து நியூரல் எக்டோடோம். டார்சல் வென்ட்ரல்னா முன்னாடி, டார்சல்னா பின்னாடி. நர்வஸ் சிஸ்டம், பிரைன் அண்ட் ஸ்பைனல் கார்டு ஃபார்ம் ஆகுது. அடுத்து வந்து மார்ஜினல் ஜோன். மார்ஜினல் ஜோனில் என்ன செல் டைப் இருக்குது? மீசோடோம் பெல்ட் இருக்குது. இந்த மீசோடோம் ஃபியூச்சரில் எதுவாக மாறும்? மீசோடோமாக தான் மாறுது. அடுத்தது மோஸ்ட் டார்சல் மீசோடோம் எதுவாக மாறும்? டார்சல்னாலே பின்பகுதியில் எது மாறும்? நோட்டோ கார்டு இருக்குது. வென்ட்ரல் டு நோட்டோ கார்டு எதுவாக மாறும்? சோமைட்ஸாக மாறும். அதாவது மசில்ஸ். இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் இம்பார்ட்டண்ட். எந்த ரீஜியன் ஃபியூச்சரில் எந்த இதாட்டு மாறுது. அடுத்து வந்து ஃபர்தர் வென்ட்ரல் எப்படியா மாறும் அப்படின்னா லேட்ரல் பிளேட், ஹார்ட் அண்ட் கிட்னி. ஹார்ட் அண்டு கிட்னி. ஃபர்தர் வென்ட்ரல் இப்போ எதுவாக மாறுது அப்படின்னா ஹார்ட் அண்ட் கிட்னி. மோஸ்ட் வென்ட்ரல் எதுவாக மாறுது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த வென்ட்ரல் ரீஜன் எதுவாக மாறும் அப்படின்னா பிளட் ஐலாண்டாக மாறுகிறது. இந்த பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நியூரல் எக்டோடோம் எதுவாக மாறும்? மீசோடோம் எதுவாக மாறும்? எண்டோடோம் எதுவாக மாறும்? இது உங்களுடைய சிலபஸில் இருக்குது. இது இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து இது வரைக்கும் நம்ம ஃபேட் மேப்பின் ஃப்ராக் பார்த்தோமா. அடுத்து வந்து சிக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். இதில் 2 டேர்ம் நீங்கள் ஞாபகம் வச்சா போதும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஏரியா பெலுசிட் அண்ட் ஏரியா ஒப்பாக்கா. இது நான் டீட்டெயில் இங்கே கொடுக்குறேன். அடுத்து வந்து ஹைப்போபிளாஸ்ட்னா என்ன, எப்பிபிளாஸ்ட். நான் இது ஏன் இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ராக்லேயும் ஃபேட் மேப்பின் சிக்குலையும் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஹைப்போபிளாஸ்ட், எப்பிபிளாஸ்ட், ஏரியா பெலுசிடா அண்ட் ஏரியா ஒப்பாக்கா. இந்த 2 எதில் வருது அப்படின்னா சிக்கில் வருது. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான். சிக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மெயின் விஷயந்தான். ஒன்று வந்து ஹைப்போபிளாஸ்ட், இன்னொன்று வந்து எப்பிபிளாஸ்ட். ஹைப்போபிளாஸ்ட்னா என்ன? டஸ் நாட் கான்ட்ரிபியூட் டு எம்ப்ரியோ ப்ராப்பராக எந்த ஒரு எம்ப்ரியோவும் என்னதாகாது, கான்ட்ரிபியூட் பண்ணாது. இதில் வந்து எது தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் மெம்பரைன் தான் ஃபார்ம் ஆகும். ஹைப்போபிளாஸ்டில் எது ஃபார்ம் ஆகுது? எக்ஸ்டர்னல் மெம்பரைன் தான் ஃபார்ம் ஆகும். ஆனால் எப்பிபிளாஸ்டில் அப்படி இல்லை. ஆல் 3 ஜெர்ம் லேயர்ஸும் ப்ராப்பராக ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோ மெம்பரேன். 3 ஜெர்ம் லேயர்ஸ் இதெல்லாம் எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம். இது வந்து ஃபுல்லாகவே எப்பிபிளாஸ்ட்னா ஃபுல்லாகவே உருவாகும். ஹைப்போபிளாஸ்டில் வந்து எம்ப்ரியோ வந்து ப்ராப்பராக உருவாகாது. இந்த 2ஐயும் நீங்கள் இப்போ ஹைப்போனா எம்ப்ரியோ வந்து ப்ராப்பராக ஃபார்ம் ஆகாது. ஒன்லி எக்ஸ்டர்னல் மெம்பரேன் தான் ஃபார்ம் ஆகுது. இதுவே எப்பிபிளாஸ்ட் அப்படின்னா 3 ஜெர்ம் லேயர்ஸும் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடோமும் ஃபார்ம் ஆகுது.
அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் அ ஃபேட் மேப். ஃபேட் மேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நமக்கே தெரியும் ஒரு ஆர்கன் இந்த செல் எந்த ஆர்கனாக மாறுது அப்படின்னு எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதான் கொடுத்துருக்காங்க. இதில் 3 இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல் என்ன அப்படின்னா ட்ரேஸ் மார்ஃபோஜெனட்டிக் மூமெண்ட். மார்ஃபோஜெனட்டிக் மூமெண்ட் என்ன அப்படின்னா இட் ஷோஸ் ஹவு செல் மைக்ரேட் டியூரிங் கேஸ்ட்ருலேஷன் அண்ட் ஆர்கன் ஃபார்மேஷன்ஸ். எந்த செல்ஸ் எல்லாம் கேஸ்ட்ருலேஷன்ஸ் அப்போ மைக்ரேட் ஆகி ஆர்கனை ஃபார்ம் பண்ணுது அதையெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஷோஸ் அல்டிமேட் பொசிஷன்ஸ் எந்த ரிவீல்ஸ் ஈச் where each group of cells finally settle. எந்த பொசிஷன்ல செட்டில் ஆகி இருக்குது ஒரு குரூப் ஆஃப் அனிமல் ஃபைனலி எந்த இடத்துல செட்டில் ஆகி இருக்குது அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஹெல்ப் அண்டர்ஸ்டாண்ட் செல் லீனியேஜ். செல் லீனியேஜ் நம்ம இது எல்லாமே நம்ம மார்ஃபோஜெனட்டிக் மூவ்மெண்ட்னா என்ன, செல் லீனியேஜ்னா என்ன அப்படின்னு டீட்டெயிலாக படிப்போம். இது எல்லாமே நம்ம எதில் கொண்டு வருவோம் அப்படின்னா யூஸ்ஃபுல் ஆஃப் ஃபேட் மேப்ல கொண்டு வர போறோம். லிங்க்ஸ் ஏர்லி பிளாஸ்டோமியர் டு ஸ்பெசிஃபிக் அடல்ட் ஸ்ட்ரக்சர். அதாவது ஏர்லி பிளாஸ்டோமியர் சின்ன வயசுல இருக்கக்கூடிய எம்பிரியோல உருவானக்கூடிய அந்த பிளாஸ்டோமியர் அது எதுவா மாறுது அப்படின்னா அடல்ட் வர அடல்ட்ல அது எதுவா மாறப்போகுது அது எல்லாமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். 3 யூஸ்ஃபுல் இருக்குது. ஒன்று வந்து மார்ஃபோஜெனட்டிக் மூவ்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும், அல்டிமேட் பொசிஷனை கண்டுபிடிக்கிறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் செல் லீனியேஜ் எந்தெந்த செல் எல்லாம் சேர்ந்து எந்தெந்த ஆர்கனா மாறுது அதை கண்டுபிடிக்கும் இந்த ஃபேட் மேப் வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்து லாஸ்ட்டாக ஒரு டாபிக் கூட நம்ம பார்த்துடலாம். ஆம்பியாக்சிஸ் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன்னா உங்களுக்கு தெரியும் மெயில் அண்ட் ஃபீமேல் கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஆம்பியாக்சிஸோடைய ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்குது அப்படின்னா சீ வாட்டரில் நடக்குது. ஆம்பியாக்சிஸோடைய ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்கும், சீ வாட்டரில் நடக்கும். ஸ்பெர்ம் எங்கே என்டர் ஆகுது அப்படின்னா ஆம்பியாக்சிஸில் ஸ்பெர்ம்ஸ் என்டர்ஸ் நியர் வெஜிடல் போலுக்கு பக்கத்தில் போகுது. அப்போ என்னதாகும், போகும்போது நம்ம ஏற்கனவே படித்தோம் விட்டலின் மெம்பரைன் வந்து எதுவாக மாறும் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் மெம்பரைனாக மாறும். இந்த விட்டலின் மெம்பரைனுக்கும் ஃபர்டிலைசேஷன் மெம்பரைனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸை நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா பெரி விட்டலின் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவீங்க. இந்த கதை நமக்கு தெரிஞ்ச கதை தான். இதை ஃபில்டு பண்ணி ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், அதை பெரி விட்டலின் ஃப்ளூயிட்னு சொல்கிறோம். அடுத்தது செகண்ட் மெச்சுரேஷன்ஸ் டிவிஷன்ஸ் கம்ப்ளீட் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். ரெண்டாவது மெச்சுரேஷன்ஸ் டிவிஷன்ஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். அப்போ எத்தனை போலார் பாடி உருவாகுது, செகண்ட் போலார் பாடி உருவாகுது. இவ்வளவுதான். இந்த கதை தெரிஞ்சதான். ஆம்பியாக்சிஸ்லையும் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தான், வெளியில தான் கருவுறுதல் நடைபெறுகிறது, சீ வாட்டரில் நடைபெறுகிறது. அதே போல வெஜிடல் போல தான் ஸ்பெர்ம் என்டர் ஆகுது. அது அடுத்தது விட்டலின் மெம்பரைன் வந்து ஃபர்டிலைசேஷன் மெம்பரானாக மாறுது. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து பெரி விட்டலின் ஸ்பேஸ்ன்னு சொல்றீங்க. அதுல இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு பெரி விட்டலின் ஃப்ளூயிடு. செகண்ட் மெச்சுரேஷன் டிவிஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் அப்போ தான் கம்ப்ளீட் ஆகுது. அதே போல செகண்ட் போலார் பாடியும் அந்த டைம்ல வந்து ரிலீஸ் ஆகுது. அடுத்து வந்து மெயில் அண்ட் ஃபீமேல் ப்ரோ நியூக்ளியை வந்து ஃபியூஸ் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது, சைகோட் கிடைக்குது. அடுத்து வந்து ஆம்பியாக்சிஸோடைய கிளீவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு ஹோலோ பிளாஸ்டிக் தான். ஹோலோ பிளாஸ்டிக் என்னது டோட்டலாகவே அவங்களுக்கு என்னதாகும், கிளீவேஜ் நடக்கும். ஏன்னா வந்து இவங்க 7 சித்தல் எகில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யோக்கில் தான் வருவாங்க. அண்ட் அன்ஈக்குவல். ஏன் அன்ஈக்குவல் அப்படின்னா இவங்களுடைய அனிமல் போலில் வந்து பிளாஸ்டோமியர் வந்து டிவைட் ஆகுறது மைக்ரோமியர் அண்ட் வெஜிடல் போலில் வந்து மேக்ரோமியர் இருக்கனால இவங்க வந்து அன்ஈக்குவல் கிளீவேஜ்னு சொல்லலாம். இங்கே கிளீவேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 60 to 90 minutes ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். 60 to 90 minutes ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் அப்போ இவங்களுக்கு கிளீவேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆம்பியாக்சிஸ் கிளீவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோலோ பிளாஸ்டிக். நம்ம 2 பேரை படித்தோம். யாரெல்லாம் மேமல்ஸும் ஆம்பியாக்சிஸ் வந்து ஹோலோ பிளாஸ்டிக்கில் வருவாங்க, அன்ஈக்குவல். இவங்களுடைய ஃபர்டிலைசேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 60 to 90 minutes தான் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். பிளாஸ்டோமியர் வந்து டிவைட் ஆகுது. அனிமல் போலில் மைக்ரோமியர் ஆகும் சின்னதாகவும், வெஜிடல் போலில் வந்து பெருசாகவும் மேக்ரோமியர் ஆகவும் டிவிஷன் நடைபெறுகிறது. இதுதான் உங்களுடைய கொஸ்டின் பாயிண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுதான் மெயின். ஃபர்ஸ்ட் கிளீவேஜ் 6th கிளீவேஜ் வர நடைபெறும். ஃபர்ஸ்ட் கிளீவேஜ் என்ன வரும் அப்படின்னா மெரிடோனியல் கிளீவேஜ். மெரிடோனியல் கிளீவேஜில் என்ன நடைபெறுகிறது அப்படின்னா 2 ஈக்குவல் பிளாஸ்டோமியர் வந்து உருவாகுது. செகண்ட் கிளீவேஜும் மெரிடோனியல் தான். இதில் வந்து 4 ஈக்குவல் செல்ஸ் உருவாகுது. தேர்டு கிளீவேஜ் வந்து லாட்டிடியூனல் கிளீவேஜ். லாட்டிடியூனல் எங்கே நடைபெறுது, இக்குவேட்டருக்கு மேலே நடைபெறுகிறது. அப்போ இதில் 8 செல் ஸ்டேஜ் உருவாகுது. 8 செல் ஸ்டேஜ் எப்படி உருவாகுது, 4 மைக்ரோமியர் அண்ட் 4 மேக்ரோமியர். 4th கிளீவேஜ் எது அப்படின்னா
2 மெரிடோனியல் ஃபரோஸ் உருவாகி 16 செல்ஸ் உருவாகுது. 16 செல்ஸில் 8 மைக்ரோமியர் 8 மேக்ரோமியர் உருவாகிறது. அதே போல் 5th கிளீவேஜில் 2 லாட்டிடியூனல் ஃபரோஸ் உருவாகி 4 சர்க்கிள் உருவாகும். அப்போ 16 into 2 32 செல்ஸ் உருவாகுது. அதே போல் 6th கிளீவேஜ் வந்து மெரிடோனியல் கிளீவேஜ். இதில் வந்து 64 செல்ஸ் உருவாகுது. இப்போ நம்ம இதில் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் த வியூ என்ன அப்படின்னா, ஆம்பியாக்சிஸில் 4th கிளீவேஜ் எது, மெரிடோனியலா லாட்டிடியூட்னா 2 மெரிடோனியல் ஃபரோஸா 2 லாட்டிடியூனல் ஃபரோஸா அப்படின்னு கேட்டால் 4th கிளீவேஜ் வந்து 2 மெரிடோனியல் ஃபரோஸ். இது இம்பார்ட்டண்ட். இந்த ஃப்ளோ சார்ட் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த கண்டென்ட் இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடியது. இதுதான் நீங்கள் ஆம்பியாக்சிஸில் இது வரைக்கும் படித்தது எல்லாமே தவிர நீங்கள் இந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும். சரி, இன்னையோட நம்ம இந்த டாப்பிக்கை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு 5 ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். நீட்டில் கேட்ட கொஸ்டின், ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் வந்த கொஸ்டின்லாம் சேர்த்து தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த டாப்பிக்லேருந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹூ டிஸ்கவர்ட் த வைட்டல் ஸ்டெயின் மெத்தட் ஃபார் ஃபேட் மேப்பிங்? வைட்டல் வி வருது. அப்போ நம்ம யாரை போடணும்? ஸ்ப்ராட்டா, காங்க்லினா, ஓகோட்டா, பல்ஃபோரா அப்படின்னா ஓகோட்டு தான். ஓகோட்டு தான் என்ன பண்ணாரு? வைட்டல் ஸ்டெயின் மேப்பிங்கை கொண்டு வந்தார். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ வைட்டல் ஸ்டெயின் யூஸ்ட் இன் ஃபேட் மேப்பிங்? எந்த வைட்டல் ஸ்டெயினை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஃபேட் மேப்பிங் அப்போ? இதுவும் இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். யோசினா, ஜானஸ்கிரீனா, மெத்திலின் ப்ளூவா, சஃபாரினா அப்படின்னா ஜானஸ்கிரீன். வைட்டல் ஸ்டெயின் மெத்தடில் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜானஸ்கிரீனை வந்து யூஸ் பண்ணுறோம். மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன்செக் விச் ஸ்ட்ரக்சர் டஸ் நாட் கான்ட்ரிபியூட் டு த எம்ப்ரியோ ப்ராப்பர்? நம்ம படித்தோம் எபிபிளாஸ்ட் அண்ட் ஹைப்போபிளாஸ்ட்னு படித்தோம். இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டையுமே நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது. இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். எபிபிளாஸ்ட்னா 3 ஜெர்ம் லேயர் வந்து ப்ராப்பராக உருவாகும். ஆனால் ஹைப்போபிளாஸ்ட்னா என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா 3 ஜெர்ம் லேயரும் ப்ராப்பராக உருவாகாது. எக்ஸ்டர்னல் மெம்பரைன் மட்டும்தான் உருவாகும். ஹைப்போ ஓ இருக்குது, 0 இருக்குது. அதனால எந்த ஒரு ஜெர்ம் லேயரும் உருவாகாது அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின், இன் Xenophus the marginal சொன்னேன்னா அந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அந்த சார்ட் கொடுத்துருக்கேன், அந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். மார்ஜினல் ஜோன் கிவ் ரைஸ் டு. இன் Xenophusல மார்ஜினல் ஜோன் எதை தருது அப்படின்னா எக்டோடோமா, எண்டோடோமா, மீசோடோமா, எபிடர்மிஸ்னா மீசோடோம். இது இம்பார்ட்டன்ட். மார்ஜினல் ஜோன் கிவ் ரைஸ் டு மீசோடோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the third cleavage of ambiaxis எது? ஆம்பியாக்சிஸோட third cleavage எது? latitudinal. ஆம்பியாக்சிஸ் அவருடைய third cleavage, எல்லா cleavageயும் பார்த்துக்கோங்க. third cleavage எது? latitudinal. ஓகேவா? அடுத்தது, இன்னையோட இந்த டாபிக் நம்ம முடிச்சிட்டோம். டைம் இருந்துச்சுன்னா இந்த இம்பார்ட்டண்ட் 1 மார்க் எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தருவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாஸ்ட் லவ் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தேங்க்யூ.